ஒலிவ மரம் அங்கேயே நிக்குது, ஆனா பழங்களை கொடுக்குது. ஒருவன் ஒலிவ மரத்தின் பழங்களை பறிக்க ஆசைப்படுவானால் அவன் ஒலிவ மரத்துக்கிட்ட வந்துதான் அவன் பழங்களை பறிக்க வேண்டும். அப்படிதானே? அத்திமரமும் அங்கேதான் இருக்குது. கொத்து கொத்தாய் அத்திமரம் காய்க்கும் எப்போதுமே. ஃபிக் ட்ரீ பார்த்திருக்கீங்களா? அப்ப ஒருவன் அத்திப்பழத்தை பறிக்க வேண்டுமானால் அவன் எங்க வர வேண்டும்? திராட்சை பழங்கள் பறிக்க வேண்டுமானால் இந்த செடி ஒண்ணுதான் ஜனங்களை போய் ரீச் பண்ணுது. அந்த கொடிகள் ஒரு இடத்துல நிக்காதான். தெருக்கள் சபைக்குள் வராமல் இருக்குமானால் சபைகள் தெருவில் போகும். The church must go to the streets. Are we going? When the church goes to the street, the church will grow. மெக்காலிஸ்டர் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் 2 கால்களும் இல்லாத ஒரு நிலைமையில வீல் சேர்ல இருக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லா வீடுகளும் எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷம் ட்ராக்ட் கொடுக்கணும். அப்ப அவர் சொன்னார், நான் 2 கால்களும் இல்லாத ஒரு முடமாய் இருக்கிறேனே, எப்படிப்பா நான் சுவிசேஷன் சொல்றது, ட்ராக்ட் கொடுக்கறது? அதனால முடியாத காரியமாச்சு. இல்லை முடியும், நீ போ. அவர் வீல் சேர்ல இருந்துகிட்டே உட்கார்ந்துட்டு உருட்டிட்டு வீடு வீடா போனார். இன்னைக்கு அப்படி போய் ஊழியம் செய்ததான அவருடைய ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்களை தேவன் கொடுத்தார். அந்த ஆத்துமாக்களை கொடுத்தது மாத்திரமல்ல, எவ்ரி ஹோம் க்ரூசேட் என்கிறதான தலைப்பிலே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். எவ்ரி ஹோம், go and reach every home with the gospel of Christ. அவருடைய மரண தருவாயில் வீல் சேர்ல கிடக்கிறேன்னு என்னை தள்ளி கொண்டு போய் ரோட்ல விடுங்க, நான் யாருக்காவது ட்ராக் கொடுக்கணும் பேப்பர்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களை தள்ள சொன்னார். ஸ்ட்ரீட்ல போய் தள்ளினார்கள். கடைசி ட்ராக்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் மரித்தார். மெக்காலிஸ்டர். இது எதை காட்டுது? இது அத்திமரம் அல்ல, இது ஒலிவ மரம் அல்ல, இது திராட்சை கொடி.